பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமான்கிற ஒரு கொடூரமான மனுஷன் கர்த்தருடைய பிள்ளையாகிய மொர்தெகாய்க்கு விரோதமாக ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் அந்த ஆமானையே தூக்கி போட்டாங்க. எஸ்தர் ராஜ்யத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சம்பவம் பார்க்குறோம். இந்த ஆமான் மாதிரி மனுஷங்க உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடும். உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை பார்க்குற இடத்துல, உங்கள் பிஸ்னஸில், ஏன் நீங்கள் போயிட்டுருக்க திருச்சபையிலே கூட அப்படி சில ஆட்கள் இருக்கக்கூடும். ஆனால் நீங்கள் அதை பார்க்க வேணாம். இந்த ஆமானுடைய முடிவு அவன் செய்கிற வேணால் அவனுக்கே திரும்பும். ஆனால் மொர்தெகாய் போல் நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக, கர்த்தருக்கு சாட்சியாக, கர்த்தரை மட்டும் ஆராதித்து வேறு யாரையும் நீங்கள் துதிக்காமல் கர்த்தருக்கு மட்டும் எல்லா கனத்தையும் மகிமையும் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செலுத்துகிற பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவேன், தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பேன், தேவனுடைய வார்த்தைகளை சுவிசேஷமாக சொல்லுவேன், தேவனுக்கு பரிசுத்தமாக வாழ்வேன்னு இப்போ முடிவு செய்யுங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு எதிரான ஆமான்கள் எல்லாம் இல்லாமல் போவாங்க. உங்களை கர்த்தர் இன்றைக்கி ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமேன்.